அனுதினம் சிலுவை எடுப்பதென்றால் நம்முடைய விருப்பங்களுக்கு மறித்து தேவனுடைய சித்தத்தை பூரணமாக நிறைவேற்ற நாம் ஒப்புக் கொடுப்பது என்று சிந்தித்தோம். ஆனால் வேதத்திலே இந்த வசனம் சொல்லப்பட்ட சூழ்நிலையை அறிய வேண்டும். இயேசு சீஷர்களை பார்த்து, ஜனங்கள் என்னை யோவான் என்றும் எரேமியா என்றும் எலியா என்றும் தீர்க்கதரிசிகள் ஒருவன் என்றும் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். வேதம் சொல்லுகிறது, நீ பாக்கியவான், மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் என்று இயேசு மெச்சிக்கொண்டார். மறுக்கணமே ஆண்டவர் பாடுபட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கின போது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், இது உமக்கு நேரிடக்கூடாது, இது சம்பவிப்பதில்லை என்று கடிந்து கொண்டார். இயேசு அவனை திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கேற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கேற்றவைகளை சிந்திக்காய் என்று கடிந்து கொண்டார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். இன்றைக்கு இயேசு யார் என்று வெளிப்பாடை பெற்ற நாமும் கூட பல நேரங்களிலே தேவனுக்கேற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கேற்றவைகளை சிந்திக்கிறோம். ஆகவேதான் சொன்னார், தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்.